நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிவாடிக்கு அருகில் ஸ்ரீராமபுரம் என்ற ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். இப்போ நமக்கு விற்பனைக்கு வந்து 1 ஏக்கர் 97 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது. இப்போ இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறது உங்களுக்கு அப்லோட் ஆகும். மிக குறைந்த விலையில் தான் வந்திருக்குது. ஒரு குழி 15 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழி அப்படின்றது 60 சென்ட். மொத்தம் வந்து 3 குழி 17 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது. ஒரு குழியோட விலை 15 லட்ச ரூபா. ஒரு போர் இருக்குது. கேணி வந்து பங்கு கேணி தான். எல்லாமே இளம் மரங்களாக தான் இருக்குது. நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்காங்க. இப்போ தான் அந்த வேலையாட்களை விட்டு ரெடி பண்ணிக்கிருக்காங்க. ஏன்னா பார்த்தாவே தெரியும், நிறைய மட்டையெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது உங்களுக்கு. அங்கே ஆளுங்களை வச்சு ரெடி பண்ணிக்கிருக்காங்க தோட்டத்தை. நம்ம வந்து விலை வந்து இது ஃபிக்ஸடு கிடையாது. விலை வந்து நம்ம பேசிக்கலாம். நல்ல தேங்காயெல்லாம் காப்பில் தான் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும். கீழே விழுந்திருக்க காய் நல்ல பெரிய காயாக தான் இருக்குது. 4 நாள் பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு தெரியுது பாருங்கள். அங்கிட்டு இருக்க தென்னந்தோப்பு வந்து இன்னொருத்தவங்களுக்கு. இங்கனக்குள்ளே இந்த வரப்பு தெரிகிறதுக்கிட்டலேருந்து இந்த பக்கத்து இருக்க தென்னை மரங்கள் தான். அதே போல் அந்த சைடு தேக்கு மரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க தென்னை மரத்தோடு முடிஞ்சு ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க. வீடு ஒரு ஆளுங்க குடியிருக்காப்புல. கேணி இருக்குது. கேணி வந்து பங்கு கேணி தான். 5 நாளைக்கு ஒரு நாள் வந்து பங்கு. 5 நாளில் ஒரு நாள் மட்டும்தான் கேணிலேருந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ண முடியும். போர் வந்து ஒரு 650 அடி போர் போட்டிருக்காங்க. நல்ல தண்ணியோடு தான் இருக்குது. தோட்டம் முழுவதுமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. மரம் வந்து காப்பில் தான் இருக்குது. இந்த உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. இது அடுத்த மரத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கத்துலேயே. ஒரு சில மரத்தில் காயும் இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் காய் மட்டும் இருக்கிறத காமிக்கிறீங்க, அடுத்து இல்லாமல் இருக்கிறத சொல்ல அப்படின்றத சொல்லக்கூடாது. அதுக்காக தான். பாதை வந்து கட் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்ரு மண் பாதையாக தான் இருக்குது. மண் பாதையில் தான் வரணும். மழை பெஞ்சால் எந்த ஒரு இதுவும் இல்லை, நம்ம தாராளமாக வந்து போகலாம். பொது பாதை தான். அந்த ஆளுங்களை வச்சு தான் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே வந்து இப்படியே தான் இருக்குதுங்க அப்படின்றப்பல அவங்க சொல்கிறாங்க ஃபீட்பேக்கு. இவங்கள்ட்ட தான் நம்ம இப்போ இடத்தோட ஃபுல் டீட்டெயில் கேட்டோம். அதில் அவர் சொல்கிறவங்க 650 அடி வந்து போருங்க, நல்ல தண்ணி வசதியோடு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் பில்லு பெய்டு சர்வீஸில் தான் இருந்திருக்குது. இப்போ வந்து அது ஃப்ரீ சர்வீஸ் மாறிடுச்சு அப்படின்றப்பல சொல்கிறாங்க. அந்த ரெட் கலர் சட்டை போட்டிருக்கவர் இந்த இடத்தோட ஓனருக்கு சித்தப்பா பையன் அப்படின்றப்பல சொல்கிறாங்க. அண்ணா போர் எத்தனை அடிண்ணா? போர் எத்தனை அடி? 650. இந்த போர் இங்கே தெரியுது பாருங்க. இதுதான்